உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் நம்ம என்ன பண்ணோமா? அன்பு கூறணும். பிறன்னா யாரு? எல்லாம், எல்லாரிடத்திலும் நான் சொல்றேன், ஒரு கல் எடுத்து அடிச்சுப்பியா? ஐயோ ரத்தம் வந்துடும், வலிக்கும். நான் சேதப்படுத்திக்கணும். என் சரீரத்தை நேசிக்கிறேன், என்ன நேசிக்கிறேன். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன் சரீரத்தை எப்படி பாதுகாக்கிற? உன் உடம்பை எப்படி பாதுகாத்துக் கொள்ளுகிற? உன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ளுகிற? உன்னை எப்படி நேசிக்கிற? அழகா நேசிச்சு, அழகா பவுடர் போட்டு, அழகா சென்ட்டு போட்டு, அழகா ட்ரெஸ் பண்ணி, அழகா உன்னை பார்த்துக்கிறிய. அதே போல அடுத்தவனையும் நீ நேசி. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அடுத்தவனே நேசி. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதுதான் அன்பு. நான் என்ன மட்டும் தான் நேசிக்க தெரியும், என்ன மட்டும் நேசிக்க, அடுத்து நேசிக்க தரலன்னு நீ சுயநலவாதின்னு அர்த்தம். சொல்லுங்க, என்னதுங்க? சுயநலவாதி. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்பா அம்மா சம்பாரிச்சு கொடுக்குற வரைக்கும் எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு 10,000 ரூபாய் சம்பாரிச்சேன்னா உடனே இது என் காசுங்க, நான் என் பேங்க்கில் போட்டுக்க போகிறேன், என் கல்யாணத்துக்காக நான் சேர்த்துக்க போகிறேன், நான் இனிமேல் யார்கிட்டையும் எதிர்பார்க்க மாட்டேன், நான் இதிலே எடுத்துக்கிறேன், என் காசை என்னையும் கேட்கவே கேட்காதீங்க அப்படின்வாங்க சில பேர். என்னதுன்னு சொல்லாதீங்க. திருப்பி பார்த்தா ஒன்றும் இருக்காது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என்னதுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. பிள்ளைகளையும் அந்த மாதிரி, நான் காசு வாங்க மாட்டேன்ப்பா, அவள் காசை அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படிலாம் விடாதீங்க. ஒரு புத்தியை புகட்டுங்க. குடும்பம் இது இதில் எல்லாருக்கும் ஒன்னது பொறுப்பு இருக்குது, எல்லாரும் இது பங்காற்ற வேண்டும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அந்த புத்திமதியை சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்பை சொல்லி கொடுங்க. எந்த பிரதிபலன் பாராமல் இவ்வளோ வளர்த்து இருக்குது, உனக்கு செலவு பண்ணியிருக்குது, உன்னை பராமரிச்சிருக்குது, உனக்கும் பொறுப்பு இருக்குது, நீயும் என்ன பண்ண வேண்டும், பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், ஒரு கடமையை சொல்லித்தர வேண்டும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சில நேரத்தில் பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு எடுத்துடுறாங்க. விடுங்க, நான் அவளை நம்பி இல்லைங்க, அவள் கொடுத்து நான் போதும் எதனா பண்ணி போட்டோம் அப்படி ஃப்ரீடம் கொடுத்தோம்னா கொஞ்சம் கெடுக்கிறது இன்னும் கெடுத்த மாதிரி நீங்கள் ஆகிடும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? சில நேரத்தில் சில பேர் கசப்பாக்குது. என்ன பாஸ்டர் பற்றியா என்ன தான் திட்டுறாரு? இல்லைப்பா, பொதுவாக நான் சொல்கிறேன், இன்றைக்கி எந்த சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட் தான் சொல்கிறேன். பிள்ளைகள் வளரும் போது அது சம்பாதிக்க சொல்ல ஒரு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. ஏன் சம்பளம், ஏன் பணம், ஏன் உழைப்பு, இதை நான் தான் வச்சுப்பேன், நான் உங்களுக்கு திறக்க மாட்டேன், இந்த வார்த்தையெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசவே வேணும். அன்பை என்பை கற்றுக்கொள்ளுங்க பிள்ளைகளுக்கு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாசிங்க அடுத்தது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2. 4ஆம் அதிகாரம் 2. மிகுந்த மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் உடையவர்களாகி அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி. சொல்லுங்க சொல்லுங்க. அன்புக்கு இன்னொரு சொல்ல அன்பு இருந்ததுங்க, அது மிகுந்த மனத்தாழ்மை. சொல்லுங்க, மிகுந்த மனத்தாழ்மை. அன்பு எப்போதுமே மனத்தாழ்மையாக இருக்கும், பெருமை கொள்ளாது. மனதை என்ன பண்ணணும், நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், பெரிய அளவில் வெற்றி பெறணும்னா மனதில் பெருமையை கொள்ளாதீங்க. பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு, எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கிருபை இருக்க. ப்ரௌடு இருக்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, ப்ரௌடு இருக்கக்கூடாது. நான் தான் ரொம்ப அழகு, மற்றவங்களாம் அழகே இல்லை, மட்டம், நான் தான் படிச்சுக்கிறேன், எனக்கு பணம் குத்து, அப்படி இந்த பெருமையை நம்ம என்ன பண்ணக்கூடாது. மிகுந்த மனத்தாழ்மை சாந்தம் பொறுமை உடையவர்களாகி அன்பிலே ஒருவரை ஒருவர் தாங்கும். அன்பு தாங்கும். சொல்லுங்க, அன்பு தான் என்ன பண்ணாங்க, ஒரு வீட்டை தாங்கும், ஒரு குடும்பத்தை தாங்கும், எல்லாத்தையும் தாங்கி பிடிக்கிறது எது, அன்பு. அன்பு இல்லைன்னா கலைஞ்சு போயிடும் வீடு. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் கேட்குறீங்கன்னா பாக்கியவான், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நடத்தலாம். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு பசங்களை கூப்பிட்டு வருது இல்லை, அதுக்கு அன்புன்னா என்னன்னு தெரில, பெற்றோர்னா என்னன்னு தெரில, உழைப்புனா என்ன தெரில, ஒரு கூட்டு குடும்பம்னா என்னன்னு தெரியல, கணவனா என்னன்னு தெரில, மனைவினா என்னன்னு தெரில. இவங்க என்னன்னா கணவன்னா என்னது, அவர் சம்பாரிச்சு போடுறவருங்க, மனைவினா யார், சமைக்கிறவங்க. சம்பாரிச்சு போட்டு சமைக்கிறதுன்னு உண்மை தான், அதுக்கு மேலே நிறைய காரியங்கள்லாம் இருக்குது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா.
அன்பினாலே ஒருவரை ஒருவர் என்ன பண்ணணும்? தாங்கணும். புருஷனும் மனைவி அன்பினாலே தாங்கணும். மனைவியும் நிறைய நேரத்தில் கணவர் காயப்பட்டிருக்கும் நேரத்தில் அன்பினாலே என்ன பண்ண வேண்டும்? தாங்கணும். பிள்ளைகளை பெற்றோர்கள் தாங்கணும். பெற்றோர்களை பிள்ளைகள் என்ன பண்ணணும்? அன்பினாலே தாங்கணும். அவர்களுக்கு ஒண்ணுன்னா என்ன பண்ணணும்? எழும்பி நிற்கணும். இல்லை பெற்றோருக்கு தான் பிள்ளைகள் பண்ணுவாங்க, பிள்ளைகள் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. பிள்ளைகளும் பெற்றோர்கள் மேலே அன்பு கூறணும், பெற்றோர்களும் பிள்ளைகள் மேலே அன்பு கூறணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சபையின் மேலே அன்பு கூறணும், ஊழியக்காரன் மேலே அன்பு கூறணும், ஜனங்கள் மேலே அன்பு கூறணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அன்பு என்ன பண்ணாங்க? தாங்கி பிடிக்குமா குடும்பத்தை. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அன்பினாலே ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுமா? தாங்கி பிடிக்க வேண்டும். ஆமேன். அன்பு எப்போ வேலை செய்யும்? சொல்லுங்க. மனத்தாழ்மை. சொல்லுங்க. மனத்தாழ்மை. சொல்லுங்க. சாந்தம், நீடிய பொறுமை, லாங் சஃபரிங். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. சொல்லுங்க. நீடிய பொறுமை, நீடிய சாந்தம். இதெல்லாம் இருந்தால் தான் அன்பு வேலை செய்யும். இதெல்லாம் இருந்தால் தான் என்ன? அன்பு வேலை செய்யும். கோபப்பட்டால் வேலை செய்யாது, எரிச்சலாக இருந்தால் வேலை செய்யாது, பகையாக இருந்தால் வேலை செய்யாது, மன்னிக்கமாக இருந்தால் வேலை செய்யாது, வெறுப்பாக இருந்தால் வேலை செய்யாது. அன்பு இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ நீடிய பொறுமையாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும். ஹல்லேலூயா. சாந்தமாக இருக்கணும். அப்போ தான் அன்பில் ஒருவர் தாங்க. 15ஆம் வசனத்தில் பாருங்க. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படி அப்படி செய்தார். கர்த்தர் என்ன பண்றாரு? இந்த சத்தியத்தை கை கொள்ளணுமா? சொல்லுங்க. சத்தியத்தை வெறும் படிப்பாங்க, சத்தியத்தை கேட்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுது சத்தியத்தை கை கொள்ள வேண்டும். பக்கத்தில் சொல்லுங்க. சத்தியத்தை அது எப்படி கை கொள்ளணும்? அன்புடன் சத்தியத்தை கை கொள்ள வேண்டும். இப்போ பாருங்க, அப்பா அம்மா இருக்கிறாங்க, எப்பா இதை செய் அப்படின்னு சொல்றார். வேண்டா வெறுப்பா என்ன பண்ணக்கூடாது? தண்ணி தான் சொன்னா வச்சுக்கோ, வெட்டில் என்ன பண்ணக்கூடாது? எங்கப்பா அது தண்ணி கேன் எதுனாக்குதா? இந்தா தண்ணி கேட்டேன் இந்த அப்படின்னு வச்சுக்கா. எப்பா உன் தண்ணியே வானப்பா, நீ போப்பான்னுவேன். சும்மா உனக்கு வேற தொல்லை இல்லை உனக்கு. இந்த சாப்பாடு பொட்டுன்னு போய் வச்சா வச்சுக்கோ, 4 பாத்திரத்தை தொங்குன்னு வச்சா வச்சுக்கோ, தலை மேலே வச்ச மாதிரி இருக்கும். ஏம்மா உன் சாப்பாடை வேணாம், உன் தண்ணியும் ஆளை விட்றா சாமி. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அவங்க கோபத்தை அப்படி காட்டுவாங்க. சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவாங்களா அந்த சாப்பாடை? உங்கள் வீட்டில் யாரோ விருந்துக்கு யாரோ போகிறீங்க, வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, வந்துட்டீங்க, தாண்டா இவன் தொலை பூச்சுவேன், என்னடா பண்ணுறது? இந்தா சாப்பாடு தொம்முன்னு வச்சுக்கா, நான் போயிட்டு வரேங்கன்ட்டு கிளம்பிடுவான். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அதே மாதிரி தான் சத்தியத்தை கை கொள்ளணுமா? எப்படி சத்தியத்தை? வேண்டா வெறுப்பா இல்லையா, அன்போடு கூட சத்தியத்தை கை கொள்ளணும். ஆலயத்துக்கு போனால் அன்போடு போ, ஜெபிக்கணும்னா அன்போடு செய், கொடுக்கணும்னா அன்போடு கொடு, வேண்டா வெறுப்பா எதுவும் செய்யாத. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேண்டா வெறுப்பா செய்யாத. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? வேண்டா வெறுப்பா வெறுப்பு கூட செய்யவே அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. அப்பதான் கிறிஸ்துவுக்குள்ள, தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள நம்மால் என்ன பண்ண முடியும்? வளர முடியும். நீங்க வளரணும், ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா அன்போடு சத்தியத்தை கை கொள்ளுங்க. ஹல்லேலூயா. 3:14 முடிக்க முடியாது போலப்பா, இன்னைக்கு மணி வேற ஆயிடுச்சு. 3:14 அன்பு எடுத்தாலே முடியலையே. 3:14 கொலோசியர் 3:14. பாருங்க, இந்த இவை எல்லாவற்றிலும் அன்பு என்னதுங்க? அது ஒரு குணம். சொல்லுங்க. அன்பு என்னதுங்க? அது குணவதி. எல்லா குணத்துக்கும் மேலான குணம். எல்லா குணத்தையும் ஒருங்கே இறுக்கி கட்டி பிடிக்கிற ஒரு குணம். அன்பு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சாந்தம் இருக்கும், அன்பு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பொறுமை இருக்கும், அன்பு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தாழ்மை இருக்கும், அன்பு இருந்தால் அந்த இடத்துல இரக்கம் இருக்கும், அன்பு இருந்தால் நல்ல நல்ல காரியம் வெளிப்படும்.
அன்பு வந்து எல்லா குணத்துக்கும் தலையான குணம். அன்பு வந்து என்ன பண்ணும், எல்லாத்தையும் ஒன்று சேர கட்டும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ சொல்றாரு, இந்த அன்பை ட்ரெஸ் மாதிரி தரித்து கொள்ளுங்கள். சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அன்பை என்ன பண்ணுங்க, இயேசுவை தரித்து கொண்டது போல அன்பை தரித்து கொள்ளுங்க. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. இது உங்களால் முடியுமானா முடியும். ஏன்னா முன்ன முடியாது, மீட்கப்படல, ரட்சிக்கப்படல, பரிசுத்த ஆவிய பேரில் இயேசுவை ஏற்றுக்கொள்ள. இப்போ தரித்து முடியும். நிறைய பேர் பாருங்க, நான் ரட்சிக்கப்பட்ட பேர் அடுத்த 1 வருஷத்து 2 வருஷத்தில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை விட்டு ஓட்டான். டேய், நீ இப்போ பேசுறதெல்லாம் வேறு மாதிரி இருக்குதுடா, முன்ன மாதிரி என் கூட நீ இதெல்லாம் மாசிக்கு வரமாட்டேடா, இப்போது ரொம்ப கஷ்டமாகுதுடா, அதனால் நீ வராதடா என் கூட, அப்படிலாம் சொன்னவன்லாம் இருக்கிறான். சில இடத்துல போய் அவனை போய் தேடி போய் அன்பாக சொல்லி அவன் சொல்ல சொல்ல சில பேர் கலங்குவானுங்க. சில பேர் அன்பு இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அன்பு அது வந்து என்ன பண்ணோமா, பிரயாசப்பட்டு தேடி ஓடி போய் என்ன பண்ணோம், அடுத்து விழுகிறத தாங்கி பிடிச்சி என்ன பண்ணுவோம், தூக்கி எடுக்குமா. இருந்தால் ஒரு எவனா எப்போ யாராவது கேட்டான் போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, அது விட்டு போகவே போகாது, நாசமாக போ, எப்படியாவது தொலைஞ்சி போ அப்படின்னு சொல்லிட்டு அன்பு என்ன பண்ணாது, விடவே விடாதான். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அன்பு எல்லா குணத்திலும் தலையாய குணம். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அது தேவனுடைய குணம். தேவன் அன்பா இருக்கிறது போல கர்த்தர் உன்னை என்ன பண்ணுகிறாரு, அன்பை வெளிப்படுத்தும்படியாய், உன்னிலிருந்து அன்பை வெளிப்படுத்தும்படியாய் செய்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுது, நீ பூமிக்கு உப்பா இருக்கிற, நீ பூமிக்கு ஒளியா இருக்கிற. அன்பில்லா இந்த உலகத்தில் அன்பு, மெய்யான அன்பு, தேவ அன்பு, தூய அன்பு, நடிப்பில்லாத அன்பு, இந்த அன்பை உன் மூலமாகத்தான் என்ன பண்ண போகுது, காட்ட போகுது. உண்மையா நீ அன்பா இருந்தீனா, நீ வா அப்படின்னு கோயிலுக்கு சொன்னா 10 பேர் வந்துடுவான். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஏன் தெரியும், இந்த மனுஷன் அன்பு உள்ள மனுஷன், இந்த மனுஷனை வழியில் நம்ம போனால், இந்த மனுஷனை காட்டுற பாதையில் போனால் நம்மளை நட்டாத்தில் என்ன பண்ண மாட்டான், விடவே மாட்டான். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிச்சயமாக சொல்கிற பாருங்க, இந்த உலகத்தில் நம்ம எதையும் கொண்டு போகிறது கிடையாது. எதை நம்ம கொண்டு போகிறோம், இயேசுவுக்காக வாழ்ந்து இந்த பூமியில் 4 மனுஷர்களை சம்பாதிச்சோம்னா அந்த கிரியைகளை தான் கர்த்தருக்கு முன்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம், கொண்டு போகிறோம். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சுயநலத்தை விடுங்க, ஆர்டிஃபிஷியலான காரியங்களை விடுங்க, தன்னலத்தை விடுங்க. அது பிசாசின் குணமாக இருக்குது, அது விழுந்து போன மனுஷ சோபமாக இருக்கிறது, அது ஜென்ம சோபமாக இருக்குது. ஆனால் நீங்களோ நாங்களோ யாரு, இயேசு அன்பா இருக்கிறது போல உன்னையும் என்னையும் இந்த உலகுக்கு அன்பை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ அன்பை தெரிவிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே என்ன பண்ணுங்க, அன்பிலே நடவுங்க. சொல்லுங்க, அன்பிலே என்ன பண்ணுங்க, நடவுங்க. ஹல்லேலூயா. வெறுப்பா இருக்காதீங்க, கசப்பா இருக்காதீங்க, கோபமா இருக்காதீங்க, பகையா இருக்காதீங்க, மன்னியாத இருக்காதீங்க, விரோதமா இருக்காதீங்க. ஒரு காரணத்தை சொல்லிட்டா 10 வருஷமா என்ன வச்சுப்போம், அந்த கசப்பை வச்சுப்போம். வெய் எவ்வளோ நாள் வெய், எவ்வளோ நாள் அந்த விஷம் இருக்குதோ அவ்வளோ நாள் உன் வாழ்க்கை நாசம். கசப்பு ரொம்ப பொல்லாதது, கோபம் பொல்லாதது, பகை பொல்லாதது. அன்பா இருங்க, நீடி நாள் இருக்க முடியும், ப்ரெஷர் இல்லாமல் இருப்பீங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு ப்ரெஷர் வரதுக்கு என்ன தெரியுமா, கோபம், அதிகமான கோபம். சொன்ன மூக்கு மேலே எனக்கு கோபம் வராங்கன்னுவாங்க. நான் சிவன் மூக்கு மேலே வருதா, சீக்கிரம் போயிடுவேன் நீ, அப்போ நான் என்ன பண்ணுறது? மோசேக்கு சில கோபம் வந்தது தான் தூக்கி போட்டு உடைச்சான். ஆனால் அதே நேரத்தான் சாந்தமுள்ளவன் தான். ஆனால் அது ஜனங்கள் பண்ணான், கோபத்தினால என்ன பண்ணிட்டான், போய் பதட்டமாக போய் என்ன பண்ணான், பேசுனா அடியும் அடிச்சிட்டான். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை என்ன பண்ணாது, நிலைநாட்டாது. ஒரு நல்ல குடும்பத்தை கணவனும் மனைவியுமா வாழணும்னா அவன் வந்து கோபத்தை நெகிழ்ந்து விட வேண்டும். எதுக்கெத்தாலும் கோபப்படுறவங்கிட்ட வாழ முடியாது. வேதம் சொல்லுது,
கோபக்காரியோடு வாடுவதோடு சண்டைக்காரியோடு வாழ்வதை விட ஒரு ஓரத்தில் போய் தனியாக இருக்கலாம். சண்டைக்காரியோடு வாழ்ந்து மட்டனை சிக்கனை சாப்பிட்றத காட்டிலும் அமைதியோடு இலக்கறியை சாப்பிட்டு போயிடலாம். இந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கோபப்படாதீங்க. அன்பாயிருங்க. சொல்லுங்க, அன்பாயிருங்க. சொல்லுங்க சார், அன்பாயிருங்க, அன்பாயிருங்க. ஹல்லேலூயா. கணவனாகட்டும் மனைவியாகட்டும் உன்னை புகழணும். ஐயோ எவ்வளோ பேரை பார்த்துக்கிறேன், உன்னை போல ஒரு குணம் படைத்தவளை பார்க்கல. நீ இருக்கிறதுனால தான் நான் இருக்கிறேன், நீ இருக்கிறதுனால தான் நான் நல்லா இருக்கிறேன், நீ இருக்கிறதுனால தான் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். நான் அடிக்கடி இந்த பெண்களுக்கு ஜெபம் பண்ணுறது உண்டு. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். சொல்லுங்க, புத்தி உள்ள ஸ்திரீ என்ன பண்ணுறா? வீட்டை கட்டுறாளாம். புத்தி இல்லாத ஸ்திரீ தன் வீட்டை என்ன பண்ணுவாளாம்? இடித்து போட்டுருவாளாம். புத்தி என்ன தெரியுமா? எந்த நேரத்தில் எப்படி நடக்கணும். எல்லாத்துக்கும் என்னது, நீ அங்கேருந்து கிளாஸ் அடிச்சா நான் அங்கேருந்து சொம்பு அடிக்கிறேன். சில பேர் வீட்டை திறந்துட்டு பார்த்து நான் வரட்டுமான்னு கேட்டு தான் போகணும். ஏன்னா அங்கே இங்கே பறக்கும் கிளாஸு. ஹெல்மெட் தான் போட்டுன்னு போனோம். அன்றைக்கி ஒரு சகோதரி சொல்லுது, அவர் என்ன கையை ஓங்கினாருங்க, என் முடி கிடைக்காத வரைக்கும் அவர் தப்பிச்சார். ரீட்டா சொல்லும், சகேவுக்கிட்ட சண்டை போட சொல்லும், அந்த ஆள் என் முடியை பிடிச்சிட்றான், முடியை பிடிக்கலன்னு வச்சுக்கோ அந்த ஆள் செத்தான் அப்படின்னும் வச்சு தவுத்திடும். அதுவும் பார்க்கும். அது மாதிரி. அதனால் வீடு சண்டை போடுற இல்லைங்க, சந்தோஷமாக இருக்கிற இடம். வீடு சண்டை போடுற இடம் இல்லை, சமாதானமாக இருக்கிற இடம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சண்டையை வெறுங்க, கோபத்தை நெகிழ்ந்துடுங்க, அன்பினாலே இருங்க. குடும்பம் நல்லா இருக்கும். உங்களை பார்த்து என்ன பண்ணோம், பக்கத்து வீடு அக்கத்து வீடெல்லாம் எந்த கோயிலுக்கு போகிறாங்கப்பா இவங்க, கரெக்டாக இருக்கிறாங்களேன்னு. இதெல்லாம் ஒரு கோயிலுக்கு போகுது பைபிள் தூக்கின்னு அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. இயேசுக்கு மகிமை போயிடும். விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த நல்ல காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். அன்பிலே ஒருவரை ஒருவர் தாங்கி பூரண சர்க்குணமாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள் என்று சொன்னபடியே ஆண்டவரே, அன்பிலே ஊழியம் செய்யத்தக்கதாக, அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு இந்த நாளிலே கிருபை தந்தீங்களே, அதற்காக உமக்கு தோத்திரம். வந்த ஒவ்வொரு மக்களுக்காக தோத்திரம். கர்த்தர் ஆண்டவரே பொறுமையும் சாந்தமும் அன்பும் உள்ளவர்களாக காணப்படத்தக்கதாக நீர் கிருபை செய்யுங்க. வந்த ஒவ்வொரு மேலும் அந்த கிருபை இருக்கட்டும், தயவு இருக்கட்டும், இரக்கம் இருக்கட்டும், காருண்யம் இருக்கட்டும். இந்த குடும்பங்கள் கட்டப்படட்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படட்டும், எதிர்காலம் கட்டப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே ஒரு தயவுள்ள கரம் இந்த குடும்பங்களை நடத்தும். ஆண்டவரே கல்வாரியின் அன்பை ஆண்டவரே ஊற்றி இருக்கிறீங்க. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற இவர்கள் ஒவ்வொருவர் மேலும் தேவ சமாதானம் குடும்பங்களில் ஆளுகை செய்யட்டும், சாட்சி விளங்கட்டும், அநேகர் கிறிஸ்துவாண்டையில் நடத்தப்படட்டும். உமது கிருபை இவர்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக. சென்று வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம். பிரைஸ் தி லார்ட்.